ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வெள்ளரிக்காய் விதையை வச்சு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் விதையெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் இந்த வெள்ளரிக்காய் விதையை அப்படியே எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் விதையினால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்துடலாம். இது சருமத்தில் படிஞ்சிருக்கும் இரத்த செல்களை எல்லாம் அப்படியே நீக்கிரும். அதுக்கப்புறமா முகத்தை ரொம்ப மென்மையாக சாஃப்டாக ஆக்கிரும். அதுக்கப்புறம் அதோட முகத்தில் நல்லா பொலிவை அதிகரிக்கும். முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் முதுமையான தோற்றத்தையும் போக்கிரும். நல்லா இளமையாக நல்லா க்ளோயிங்காக ஒரு வித உடல் சோர்வு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளோயிங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிறதுக்காக நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெள்ளரிக்காய் விதை போட்டாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி கிடச்சதை ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 hours 7 hours கழித்து பார்த்தோம்னா நல்லா க்யூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு துணியில் வச்சு நம்ம ஃபேஸில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். இல்லாட்டி அப்படியே கூட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ இதனால் என்னென்ன யூஸஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை கண்களை சுற்றி நம்ம மெதுவாக தடவுறப்ப அந்த கருவளையம் நீங்கிரும். அதுக்கப்புறமா சருமத்தில் இருக்க பொலிவு அதிகரிக்கும். சருமத்தில் இருக்கிற வெயில்னால் பட்ட கருமை இல்லாட்டி மாசுனால் பட்ட கருமை அந்த மாதிரி இருக்க எல்லாமே அந்த அழுக்கு படிஞ்சிருக்கும்ல அது எல்லாமே அப்படியே நீங்கிரும். இந்த ஐஸ் கட்டியை நம்ம அப்படியே மென்மையாக மசாஜ் பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் அப்படியே சீராகி அந்த ஆக்சிஜன் அளவையும் அதிகரித்து முகமும் சூப்பராக பிரைட்டாக காட்டும். இதை நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். இதை அப்ளை பண்ணிவிட்டு சோப் போட்டு கழுவணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அப்படியே ஒரு டிஷ்யூவால் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த ஐஸ் கட்டியை அப்ளை பண்ணுறதுனால முகத்தில் மட்டும் இல்லாமல் உதடில் இருக்க வறட்சி, வெடிப்பு, உதடு உலர்ந்து போகிறது இப்படி எல்லாத்தையுமே அந்த உதடை சுற்றி உதடு மேலே மென்மையாக நம்ம அதை சுற்றி தேய்க்கிறப்ப நல்லா உதடும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறமா முகப்பருக்கள் இருக்கும்ல அதுக்கப்புறமா அந்த ஸ்கின்னில் ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், துளைகள் மாதிரி. அந்த துளைகள்லையும் கூட அழுக்கெல்லாம் இருக்கும். இது எல்லாமே நீங்கிடும். முகப்பருவும் வரதை இது கட்டுப்படுத்துறதுக்காக உதவும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏதாச்சும் டக்குன்னு சளி பிடிச்சிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கே உங்கள் பாடி கண்டிஷன்ஸ் பற்றி தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.